فنكشف عنا العذاب إنا مؤمنون. நேற்று நாங்கள் குர்ஆனில் வரக்கூடிய 67வது துவா வரைக்கும் நாங்கள் பார்த்தோம். 68வது குர்ஆனில் வரக்கூடிய துவா தான் மலக்குகள் எங்களுக்காக கேட்கக்கூடிய துவா. மலக்குகள் மனித சமூகத்துக்காக கேட்கக்கூடிய துவா தான் 68வது துவாவும். அந்த 68வது துவாவில் மலக்குகள் எங்களுக்கு கேட்குறாங்க, வகிஹிமுஸ் ஸய்யிஆத், யா அல்லாஹ் கெடுதிகளை விட்டு மூமின்களை பாதுகார், ஸய்யிஆத்துகளை விட்டு மூமின்களை பாதுகார். وَمَنْ تَقِ السَّيِّئَاتِ يَوْمَئِذٍ فَقَدْ رَحِمْتَ, யாரை அல்லாஹ் கெடுதிகளை விட்டு பாதுகாத்தானோ அவர் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டிவிட்டான். وَذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் பெரும் வெற்றி. மொத்தமாக சூரத்துல் முஃமினூன்ல மலக்குகள் எங்களுக்காக கேட்கக்கூடிய துவாக்கள்ல மொத்தம் 6 துவாக்கள் இருக்கு. மலக்குகள் எங்களுக்காக செய்யக்கூடிய துவாக்கள்ல முதலாவது துவா, ரப்பனா வஸிஅத குல்ல ஷைஇன் ரஹ்மதன் வ இல்மா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக் வகிஹிம் அஸாபல் ஜஹீம். முதலாவது துவா என்ன? ரப்பே, நீ அறிவாலும் ரஹ்மத்தாலும் விசாலம் அடைந்து விட்டாய். தௌபா செய்து உனது பாதையை பின்பற்றக்கூடியவர்களுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ். முதலாவது துவா. இரண்டாவது துவா என்ன? வகிஹிம் அஸாபல் ஜஹீம், நரக வேதனையை விட்டு பாதுகாரியா அல்லாஹ். மூன்றாவது துவா என்ன? ரப்பனா வஅத்கில்ஹும் ஜன்னாத்தி ஆதன், ஜன்னத்து அதினுக்கு நுழைவியா அல்லாஹ். இது மூமின்களுக்காக துவா கேட்கிறாங்க. அல்லதி வஅத்தஹும் வமன் ஸலஹ மின் ஆபாஇஹிம் வஅஸ்வாஜிஹிம் வதுர்ரியாத்திஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அடுத்த துவா தான் வகிஹிமுஸ் ஸய்யிஆத், கெடுதிகளை விட்டு அல்லாஹ் பாதுகார். இப்போ மலக்குகளுடைய துவாவை அடைந்த ஒரு மனிதன் பாக்கியசாலி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவா, இஸ்ராயில் மலக்குல் மௌத்துடைய துவா. எங்களுக்கு 10 மலக்குகளை தெரியும். எத்தனை மலக்குகளை தெரியும் எங்களுக்கு? 10 மலக்குகளை. ஜிப்ரீல தெரியும் தான் எங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். ஜிப்ரீல் என்று ஜிப்ராயில், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே முழு குர்ஆனையும் கொண்டு வந்தோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் ஒரு சஹாபி இருந்தாங்க. அந்த சஹாபியுடைய தோற்றத்தில் மாறி வருவாங்க, உருவம் மாறி வருவாங்க. மதீனா முனவராவில் இருந்த ஒரு சஹாபியுடைய தோற்றத்துக்கு மாறி தான் வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹீ வரும் பொழுது குர்ஆனை கொண்டு வரது அவங்க தான். நபி அவங்களுக்கு பெரிய பாரமாக இருக்கும். நபி அவங்களுக்கு உடனே தூக்கம் வந்துடும், கொரட்ட போகும். இந்த 6000 சொச்சம் வசனங்களையும் அப்படித்தான் இறக்கினாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது எங்களுக்கு தெரியும் யாரு? மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். மூணாவது மலக்கு யாரு? இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறது? சூரூதுறது அவங்க தானே, இஸ்ராஃபீல். நாலாவது மலக்கு யாரு? இஸ்ராயில் அல்லது என்ன மலக்குல் மவுத். உலகத்தில் உள்ள எல்லார உயிரையும் எடுக்கிற பொறுப்பு அல்லாஹ்விட்ட கொடுத்திருக்கிறார். இந்த மலக்குகளை நம்பி இருக்கிறோம், நாங்கள் கண்ணால கண்டது இல்லை. எங்களுக்கு எப்படி சகனொண்ட வச்சா கையை அங்கிட்டு இங்கிட்டு போட்டு எல்லாம் அடுக்கலுமோ அதே போலதான் மலக்குல் மவுத்துக்கு முழு உலகமும். டொரண்டோல ஒரு ஆள் எடுப்பாரு,
அக்குர்ணியில் ஒரு ஆள் எடுத்துருவார். இஞ்சால ஸ்காப்ரோட ஒருத்தர் எடுப்பார், அங்கிட்டு கல்லீனியில் ஒருத்தர் எடுப்பார். அவருக்கு ஒரு பிளேட் போல உலகம், எவ்வளோ பெரிய ஆள் இருப்பார். அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில், நபிமார்களுடைய காலத்தில் மலக்குகள், மலக்குல் மவுத் மனித தோற்றத்தில் வருவார். அப்போ எல்லாருக்கும் தெரியும் அப்போ மலக்குல் மவுத் வாரார் அப்படின்னு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில் மலக்குல் மவுத் ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த மனிதனுக்கு பயம் வந்துட்டு இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல சொன்னார், சுலைமான், மலக்குல் மவுத் என்ன பார்க்கிறார், என்ன நடக்க போதோ தெரியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து காத்து கேவினாங்க, இவரை கொண்டு போய் இந்தியாவில் இறக்கிடும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். இன்றைக்கு தானே நாங்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருக்கிறோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு ஊர் இருந்துச்சு, தட்டுண்டு, அப்படியே காத்துக்கு சொன்னால் அப்படியே ஊரை தூக்கும் காத்து. அந்த ஊரில் எல்லாமே இருக்கும், எல்லா இன்டெலிஜென்டும் அதில் இருப்பாங்க. அதில் பறவைட இன்டெலிஜென்ட், மிருகங்கள், ஜின்கள் எல்லாம் இருக்கும். அப்படியே பறந்து போகும் அது தட்டு பறந்து போகும். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு எல்லாம் எங்களுக்கெல்லாம் கவலை தானே, பலஸ்தீன், இஸ்ராயில், கஸ்ஸா, எவனோ உலகத்தெல்லாம் பிடிச்சிட்டான், அடிச்சிட்டான், அடிக்கான், கவலை தான் எல்லாருக்கும். எங்கட மிஸ்டேக், எங்கட வாப்பமார் செஞ்ச மிஸ்டேக், அவ்வளவுதான், ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இது நான் முந்தியும் கதை ஒன்று சொல்லிருக்கிறேன். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாங்களாம். அந்த ஹோட்டலில் எழுதிருந்துச்சாம், நீ சாப்பிடு, உன்னோட பேரம் பில் கட்டுவான். என்ன எழுதிருந்துச்சாம்? நல்லா யோசிங்க இந்த கதையை. நீ சாப்பிடு, பில் கட்டுறாள் யாரு சொல்லுங்களேன்? பில் கட்டுற யாரு? பேரன். அப்ப எவ்வளவு சாப்பிடுவார் இவர்? நல்லா சாப்பிட்றாரு. என்ன பேரன் தானே பில் கட்டுறது. சாப்பிட்டு முடிஞ்சது பிறகு பில்லை கொண்டு வந்தானா. பில்லை கொண்டு வந்ததோட இவர் சொன்னாராம், எழுதி வச்சிருக்கே. கடைக்காரன் சொன்னானாம், உங்களோட பாப்பா சாப்பிட்டதுக்கு நீ கட்டணும் பில், நீ தான் பேரன். இதுக்கு முன்னு கொண்ட வாப்பா சாப்பிட்டு போயிட்டார். அவர் ஃப்ரீயா தந்துண்டு அவர் சொல்லிட்டு போன என்ன பேரம் பில் கட்டுவான். 1924ஆம் ஆண்டு வாழ்ந்த நம்மளோட வாப்பாமார் சாப்பிட்டதுக்கு தான் நாங்க பில் கட்டுறோம். விளங்குதா? இப்ப 1920ஆம் ஆண்டு 1900ங்கள்ல எங்கட வாப்பாமார் செய்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு இன்றைக்கு பலஸ்தீன்ல நாங்க பில் கட்டுறோம். இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டில் நாங்க பில் கட்டிட்டு இருக்கோம். இன்றைக்கு நாங்க இப்படி இருக்க வேண்டிய ஆட்கள் இல்லை. நாங்கெல்லாம் வரலாற்றை தூக்கினீங்கன்னா நாங்க யாரு எல்லாம் உங்களுக்கு விளங்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க முஸ்லீம்கள்? அப்ப முஸ்லீம்கள் எப்படி இருந்திருப்பாங்க? இந்தியாவுக்கு போனீங்கன்னாலே விளங்குமே. டில்லி போனீங்கண்டா, டில்லியில ஜாமி மஸ்ஜிதில் போய் ஏறி நின்றீங்கண்டா, ஜாமி மஸ்ஜித், டில்லியுடைய ஜாமி மஸ்ஜிதில் போய் நின்றா வரலாறு தெரிஞ்சு அழுவீங்க நீங்க. இந்தியாவுடைய ஜாமி மஸ்ஜித் இருக்குதே, அந்த ஜாமி மஸ்ஜிதில் இருந்து பார்த்தா செங்கோட்டை விளங்கும். லால் கிலாங்கிறது செங்கோட்டை. செங்கோட்டை யார்? அக்பர். ஜாமி மஸ்ஜிதிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட ரோட்டு வரைக்கும் ஹவுது இருக்குது. அவ்வளோ உது எடுக்கிற இடம். அந்த அளவு முஸ்லீம்கள் டில்லியில, அந்த அளவு டில்லியில முஸ்லீம்கள். இப்ப அந்த உது எடுக்கிற அவ்வளோ ஹவுதுலையும் ஆடு விற்குது. ஆடு விற்கிற மார்க்கெட் அது. இப்ப டூரிஸ்ட் பிளேஸ் ஜாமி மஸ்ஜித், டூரிஸ்ட் இடம். முந்தைய காலத்துல ஜாமி மஸ்ஜிதுக்கு இமாம் கொண்டு வர பக்தாத்ல இருந்து தான் இமாம் வார தொழுவிக்க. பக்தாத் அதுல இமாம்களுடைய பேர்ல எழுதிருக்காங்க ஜாமி மஸ்ஜிதுல. செங்கோட்டைக்கு பக்கத்துல அப்படி டில்லிய பார்த்தா டில்லியுடைய குத்துப் மினார் இருக்குது. குத்துப் மினார் அந்த டில்லியில இருக்குது. அந்த ரெண்டு மனாராவை பார்த்தாலே போதும், எவ்வளவு எழுதியிருக்கிறாங்க. டில்லியில ஹுமாயூன் இடம் இருக்குது, ஹுமாயூனுடைய. இந்தியாவை மட்டும் பார்த்தா போதும். 1948க்கு பிறகுதான் எல்லாம்.
48 பிறந்தாக்கிட்ட கேளுங்க, அதுக்கு முந்தி உள்ளவங்க 40 30 என்ன நடந்துச்சு எங்களுக்கு இல்லை, நாங்கள்லாம் எப்படி இருந்த ஆக்கள். சரி, ஷாஜஹான், தாஜ்மஹால். தாஜ்மஹால் தாஜ்மஹால் தாஜ்மஹாலுக்கு முன்னால ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகையில 5 விரல் வைக்கிற இடத்துல 5 மாணிக்கக்கல். எப்படி இருக்கு? இப்படி 5 விரலுக்கு 5 மாணிக்கக்கல். அந்த மாளிகை பூர்த்தியா. ஷாஜஹான் செஞ்ச வேலை என்னண்டா, ஸ்ரீலங்கால இருந்து, இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து, இந்த இந்தியா முழு இடத்துல உள்ள மாணிக்கங்களை தான் சேர்த்தெடுத்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து இஸ்லாத்தை சொல்லி கொடுத்திருந்தா ஷாஜஹான். ஷாஜஹான் ஸ்ரீலங்காவுக்கு வந்து இஸ்லாத்தை மட்டும் சொல்லி கொடுத்திருந்தா அப்பவே ஸ்ரீலங்கா முஸ்லிம் நாடாயிருந்து. ஷாஜஹான் பார்த்த வேலை என்னண்டா, ஸ்ரீலங்கால இருந்து அவ்வளோ மாணிக்கத்தையும் கொண்டு வந்து மாளிகை கட்டின வேலை தான். மாளிகையிலிருந்து தான் தாஜ்மஹாலை வடிவமைத்த ஷாஜஹான். தாஜ்மஹலுக்குள்ள போனீங்கண்டா, தாஜ்மஹல் வலது பக்கம் இடது பக்கம். தாஜ்மஹலுடைய வலது பக்கம் இருக்குது என்ன தெரியுமா? விருந்தாளிகளுடைய சாப்பாட்டுக்கு ஹோல், அது ஒரு மாளிகை. இடது பக்கம் பள்ளி ஒன்று கட்டி வச்சுக்கார். தாஜ்மஹலுடைய உள்ளுக்கு 2 பேர கபர் இருந்தார். அதுல முன் வாசல்ல பாத்தீங்கன்னா சூரத்துர் ரஹ்மான் ஃபுல்லா எழுதிருக்கு. சூரத்துர் ரஹ்மான், சூரத்துல் ஃபஜ்ர், ஒரு குர்ஆனுடைய சூறாவை செவர்ல எழுதுறேன். அப்படியே ஷாஜஹானுடைய மகன் வந்து பார்த்தார், வாப்பாக்கு பைத்தியம் முத்திட்டு. அந்த காலத்துல அப்படி இருந்த இஸ்லாம். இது வெள்ள தாஜ்மஹாலை கட்டிட்டு ஷாஜஹான் கருப்பு தாஜ்மஹால் கட்ட பார்த்தார். அது போறோம் பௌர்ணமி நிலவண்டைக்கு தாஜ்மஹாலுக்கு போகணும். பௌர்ணமி நிலவிற்கு 14ஆம் நாள்ல நீங்க தாஜ்மஹால் போனீங்கன்னா ஒவ்வொரு கல்லுலையும் சந்திரன் விளங்கும். எப்படி எப்படி எல்லாம் கட்டிட கலை. ஏண்டா அல்லாஹ் அப்படித்தான் கொடுத்திருந்தான் நம்மளோட வாப்பா மாதிரி. சும்மா கொடுக்கல அல்லாஹ், சும்மா கொடுக்க இல்லை அல்லாஹ், அப்படி கொடுத்திருந்தான் அல்லாஹ். என்ன செஞ்சாங்க எங்கட வாப்பா மாதிரி? துஷ்பிரயோகம் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? உங்களோட அப்பா கிட்ட கேளுங்க, எத்தனை கறியோட 8 கறி இல்லாம சாப்பிடுறது இல்லையே. எத்தனை கறி இல்லாம? உங்களோட அப்பா கிட்ட கேளுங்களேன் கொஞ்சம், நீ எத்தனை கறியோட சாப்பிடுற? இன்னைக்கு ஒரு கறி இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஈச்சம்பழம் 3 இல்லாம கஷ்டப்படுது முஸ்லிம் சமூகம். 8 கறி இல்லாம திங்க மாட்டாங்கடா அப்பா அம்மா. அவ்வளோ செல்வம், ஆடா மாடா. 1920க்கு முன்னால அப்படித்தான் வாழ்ந்த எல்லா முஸ்லீம்கள். ஷாஜஹானை பத்தி மட்டும் நீங்க வாய்ச்சீங்கண்டா, ஷாஜஹான் மனைவி மும்தாஜுக்கு அது குளிக்கிறதுக்கு நான் அவளை பத்தி செல்ற டைம் வேஸ்ட். ஏண்டா ரமதானுடைய முக்கியமான நாள். இந்த இவங்களை பத்தி பேசுறதால டைம் வேஸ்ட் ஆயிரும். நீங்க விளங்குறது சொல்றேன். 1000 டன் ரோஜா பூவை கொண்டு வந்து போடுவார். அந்த 1000 டன் ரோஜா பூல தண்ணிய ஊத்தி அதிலிருந்து வடியுமே, அதாலதான் குளிக்கிறது. அதாலதான் குளிக்கிறது. முழு விடயத்தையும் துஷ்பிரயோகம் செஞ்சாங்க. இல்லாட்டி இந்தியால பள்ளியை உடைக்கும் பொழுது, அங்க இந்தியால பாபரி மஸ்ஜிதை உடைக்கும் பொழுது உங்களுக்கு கவலை வந்திருக்கும். நாங்க செஞ்ச மிஸ்டேக், வேறொருத்தரும் செஞ்சது இல்லை. நாங்க செஞ்ச தவறு தான், எங்கட வாப்பாமார் செஞ்ச தவறு தான் எல்லாம். பாபரி மஸ்ஜிதை உடைக்க கூட பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்படித்தான் நிலைமை. அது அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கினான். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு தான் அல்லாஹ் எங்களை போய் சோதிச்சுட்டு இருக்கிறான். அவ்வளவுதான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தட்டு, அப்படியே ஊர் சொல்றாங்க, பலஸ்தீன்ல இருந்து தட்டு எழும்பிட்டு வருமாம். பகல் சாப்பிடுவாங்க திமிஷ்கில், இரவு சாப்பிடுவாங்க ஆப்கானிஸ்தான்ல காபூல்ல. அப்படியே தட்டு அப்படியே கூட்டிட்டு தூக்கிட்டு போகும்.
ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆட்சி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த ஆட்சி இதுதான். இது எண்ணிமிக்க சகோதரர்களே, ஆகவே மலக்குகளுடைய துவா எங்களுக்கு கிடைச்சிட்டு வைங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை இன்னொரு தடவை கண்ணை துறக்க வைக்கும். இந்த உம்மத்தை, இந்த உம்மத்துக்கு சரியான தலைவர்கள் வரும். எங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லையே, எங்களை எல்லாத்தையும் மடையனாக்கி வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடக்குது ஒன்றும் தெரியாது. துவாவையாவது கேட்டு கேட்டு நாங்கள் முன்னுக்கு வரோம், அதையும் கேட்கலண்டா. துவாவை சரி நாங்க கேட்டு முன்னுக்கு வரலண்டா வேற யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? அதுதான் துவாவை பேப்பர் எடுத்து ஆரம்பிச்சு கேளுங்க. ரமலான் கடைசி 10 அடைஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆன்ல சொல்றத போல உங்களோட முந்தி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போல உங்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? சம்பவத்தை வந்தேன் நான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடனே காத்து கேவினாங்க அந்த மனிதனை கொண்டு போய் இந்தியாவில் இறக்க சொல்லி. இந்த மனிதனை இந்தியாவுக்கு இறக்கியாச்சு. மலக்குல் மௌத் இந்தியாவில் இருக்கார். மலக்குல் மௌத் எங்க இருக்கிறாரு? இந்தியாவில இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கார். அவனை பார்த்து சொன்னார், அல்லாஹ் உன்ட உயிரை இந்தியாவில் எடுக்கும்படி சொன்னான், ஆனா நீ பார்த்தா பலஸ்தீன்ல சுலைமானோட இருக்கிறீங்க, அதான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன். மலக்குல் மவுத் இது எத்தனாவது மலக்கு? இது 4வது மலக்கு. 5வது மலக்கு யாரு? ரித்வான் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு பொறுப்பானவர்? சுவர்க்கத்துக்கு பொறுப்பானவர் ரித்வான். 6வது மலக்கு யாரு? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். எதுக்கு பொறுப்பானவர்? நரகத்துக்கு பொறுப்பானவர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அடுத்தது யாரு? ரகீப் அதீத். ரகீப் வலது பக்கம் இடது பக்கம். அடுத்தது யாரு? கபூர்ல வார யார்? 2 மலக்குகள், முன்கர் நக்கீர். எத்தனை மலக்கு ஆயிட்டு? முன்கர் நக்கீர். இந்த மலக்குகள் எல்லாம் துவா கேட்கிறார். இந்த துவாவை ஓதினா எங்களுக்கு மூமின்களாக வாழ்ந்த துவா கேட்கிறாங்க. அடுத்த துவா பாருங்க, 69வது துவா பாருங்க, சூரா துஹான்ல வார துவா. ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون. சொல்லுங்க, ربنا اكشف عنا العذاب إنا مؤمنون. யா அல்லாஹ் எங்களை விட்டும் அதாபை போக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டும் அதாப் என்ன செய்வாயாக? அதாபு வரப்போகுதுன்னு விளங்கினா கவனமா இருக்கும். அதாபு வரப்போகுதுன்னு எப்படி விளங்கும்? பாவம் செய்யற இடத்துக்கு பெய்திடப்படாது. பாவம் செய்யற இடங்களுக்கு என்ன படாது? போயிடப்படாது. ஆதுக்கு அதாபு வந்தது மேகத்தால தான். சிவப்பு கருப்பு வெள்ளை மேகம் வந்தது. சொல்லப்பட்டது ஒரு மேகத்தை தேர்ந்தெடுங்க. உடனே அந்த ஊர் தலைவன் என்ன செஞ்சான்? கருப்பு மேகத்தை தேர்ந்தெடுத்தான். என்ன கருப்பு மேகம் மழை பெய்யும். 3 வருஷமா மழை பெய்யல ஆதுக்கு. தேர்ந்தெடுத்ததோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆதுக்கு காத்து. எத்தனை நாள் காத்து அடிச்சிச்சு? 7 இரவுகளும் 8 பகலும் காத்து. பஹல் தராலஹும் மின் பாக்கியா, ஒத்தரும் இல்லை. 1978ஆம் ஆண்டு என்ன அதாபு வந்துச்சு? எவ்வளவு? ஸ்ரீலங்காவுக்கு என்ன வந்துச்சு? சூறாவளி. 78ஆம் ஆண்டு சூறாவளியா இல்லையா? சூறாவளி வந்துச்சு. 2004ஆம் ஆண்டு என்ன அதாபு வந்துச்சு? சுனாமி. அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் தவிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய அதாப் இது. மூமின்களுக்கு சோதனை, பாவிகளுக்கு அதாப். எப்ப அதாபு வருமோ? லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட எவ்வாறு அழிக்கப்பட்டது? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் என்ன பாவம் செஞ்சாங்க தெரியுதானே? என்ன பாவம் செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? ஆண் ஆண் கல்யாணம், பெண் பெண் என்ன, அந்த கல்யாணத்துக்கெல்லாம் பெய்திடப்படாது. கவனமா இருக்கும். அவங்களோட கொண்டாட்டத்துக்கெல்லாம் போறேன்னா ரெடி ஆயிட்டு போங்க, அவ்வளவுதான். அந்த அன்னைக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும், பார்த்து பைத்துக்குங்க.
ஆண் கல்யாணம், பெண் கல்யாணம் சுத்தி வருவாங்களே ரோட்ல, கவனமா போய்கொள்ளும். ஏன் அல்லாஹ் என்ன செஞ்சான்? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை 2 அதாபு வந்துச்சு. ஒன்று கல்லு மலை பொழிஞ்சிச்சு. கல்லு மலை, ஐஸ் மலையை கண்டிருக்கோம், கல்லு மலை. 2வது அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த ஊர் அப்படியே தூக்கி பிரட்டினான் அல்லாஹ். மறந்துடப்பட இந்த தண்டனை. அல்லாஹ் இடத்துல ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அஸாப், ரப்பே அஸாபை விட்டும் எங்களை போக்குவாயாக. இன்னா முஃமினூன், நாங்க மூமீன்கள் யா அல்லாஹ். நான் 2000ஆம் ஆண்டு ஒரு நாட்டில் இருந்தேன், ஜமாத்தில், என்ன வருஷ ஜமாத்தில். 2000ஆம் ஆண்டு ஒரு நாட்டில் இருக்கிறேன். 3 மணிக்கு பாரிய சத்தம் ஒன்று கேட்டுச்சு. எழும்பிட்டோம், தாஜத்துக்கு எழும்பி, என்னடா இவ்வளோ பெரிய சத்தம். சுபவுக்கு பள்ளிக்கு வாராங்க எல்லாரும், ஜனம். என்னன்னு கேட்டால் பக்கத்தில் உள்ள ஊர் அழிஞ்சிட்டு, நாங்கள் இருந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் அழிஞ்சிட்டு. நாங்கள் சுபவை தொழுதுட்டு பார்க்க போனோம். என்ன நடந்திருக்கேன்னா, 2 மலைக்கடையில் அந்த ஊர். இரவு 3 மணிக்கு ஒரு இடி ஒன்று விழுந்திருக்கு அந்த ஊரில். அந்த மலையில் விழுந்து அந்த மலை 2ம் வெடிச்சு ஊருக்கு மேலே விழுந்துட்டு. அப்படி இப்போ ஊருக்கு மேலே ஆறொண்டு ஓடுது தண்ணி. ஒத்தருமிச்சல், ஒத்தருமியல்ல ஊரில். என்ன நடந்துன்னு சொல்றது? ஊர் இல்லை. இப்போ மேலால போட்டு காலிதான் ஊர் அசரத், ஊர் முடிஞ்சு. அல்லாஹ்வுடைய அஸாப் இப்பயும் இறங்கும், எங்களுக்கு தெரியாது. இப்போ உதாரணமா ஒவ்வொரு நாட்டில் நடக்கு ஜல்சலா, பூமி அதிர்ச்சிகள். அல்லாஹ்வுடைய அஸாபை விட்டு தவிந்து கொள்ளணும். ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அஸாப இன்னா முஃமினூன், யா அல்லாஹ் அஸாபை விட்டு எங்களை பாதுகார், நாங்க மூமீன்கள். இது துஹான்ல வரக்கூடிய துவா. அடுத்தது 70வது துவா. இது மிக மிக முக்கியமான துவா. சூரா அஹ்காஃப்ல 40 வயசை தாண்டின ஒவ்வொருத்தரும் இந்த துவா கேட்கும். 40 வயசை தாண்டின ஒவ்வொருத்தரும் என்ன 70வது துவா சொல்லுங்க. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. இது 40 வயதை தாண்டின ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய துவா. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் பாருங்க. நீங்க 70 துவா வரைக்கும் வந்துட்டோமா இல்லையா? இந்த 70 துவாவில் அதிகமான துவா அல்லாஹும்மன்னு தொடங்குதா, ரப்புன்னு தொடங்குதா? அல்லாஹும்ம துவா 5 தான் குர்ஆன்ல. எத்தனை துவா இருக்கு அல்லாஹும்மன்னு? 5ல 4 நல்லது, 1 அபூஜெயில் கேட்ட துவா. 1 அபூஜெயில் கேட்ட துவா. அல்லாஹுவை பார்த்து வேதனை இறக்குண்டு அதிகாரத்தில். மற்ற 4ம் தான் அல்லாஹும்ம. இது தவிர மற்ற எல்லாமே எப்படி தொடங்குது? ரப்பனா 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 ரப் ரப் ரப்பன்னு தான் கேட்கணும். அல்லாஹ் ரப்பன்னு தான் அல்லாஹ் அழைக்கும். இதுலயும் பாருங்க, ரப்பி அவ்ஸிஅனி, ரப்பே எனக்கு தருவாயாக, அவ்ஸிஅனி எனக்கு ஒரு பாக்கியத்தை தா. என்ன பாக்கியம்? அன் அஷ்குர நன்றி செலுத்துற பாக்கியத்தை. என்னத்துக்கு? நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, என் மீது நீ செய்த அருள் இருக்குதே நிஅமத். இதுக்கு இப்ப 40 வயசு வாழ வச்சா என்ன? இவ்வளவு சாப்பாடு தந்தாய், இவ்வளவு உறுப்புகளை தந்தாய், இவ்வளவு நிஅமத்துல தந்திருக்கானல்ல அல்லாஹ். சின்ன சின்ன சோதனைகள் இல்லாதவங்க உலகத்துல ஒத்தரும் இல்லை. இருக்காங்களா? கவலை இல்லாத ஒத்தனை கூட்டத்து காட்டுங்க மேலும்டா.
கவலை இல்லாதவங்க, கஷ்டம் இல்ல இருக்கி. ஆனால் கவலையை விட, கஷ்டத்தை விட நிஅமத்துகள் கூட இல்லையா எங்களுக்கு? நிஅமத்துகள் கூட இல்லையா? இந்த கண் மட்டும் போதுமே. அலம் நஜஅல் லஹு ஐனைன், ரெண்டு கண் போதும். எத்தனை கோடி, எத்தனை மில்லியன் டாலர் கண்ணுக்கு? பொறுமதி இல்லை. கேட்டா கொடுப்பீங்களா கண்ணு? அது மட்டும் போதும். அப்ப அல்லாஹ் எங்களுக்கு தந்த நிஅமத்துகளுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்துற பாக்கியத்தை தா ரப்பே. ஏனென்றா சகோதரர்களே, உலகத்துல ஆக குறைஞ்சவங்க யாரென்றா நன்றி உள்ளவங்க. வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், நன்றியை மட்டும் உலகத்தை எதிர்பார்க்கப்பட யார்ட்டை. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், உலகத்தில் ஆக குறைஞ்ச கூட்டம் எந்த கூட்டம்? கொஞ்சம் பேர் சாப்பாடு கொடுத்து போட்டு நன்றி எதிர்பார்க்கிற. சாப்பாடு கொடுத்து போட்டு என்ன எதிர்பார்க்கிற? எங்கட குரூப்ல இவன் இருப்பான், சாப்பிடக்கூட உனக்கு எதிராக கதப்பான், மறந்துடாது. சாப்பிட்டு சாப்பிட்டே உனக்கு எதிராக கதப்பான், மறந்துடாது. இது குர்ஆன், அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்லிட்டான். வல் ஆதியாதி ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. மூச்சு திணறக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனித சமூகம் நன்றி கெட்டது. எப்படி? இதுக்கு மேல என்ன இருக்கு? நாங்க சகோதரர்களே ஒரு நாளும் மனிதர்களிடத்துல நன்றி எதிர்பார்க்க கூடாது. அதே சமயம் நன்றி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்லாஹ் கிட்ட துஆ கேளுங்க, அல்லாஹ் நன்றி உள்ளோனா என்ன ஆக்கு? ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்று சொல்றோம், தேங்க்ஸ் என்று சொல்றோம், எத்தனை வார்த்தை பெச்சிக்கமா இல்லையா? நாங்க நன்றி என்ற உணர்வு மிக முக்கியமான கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார். அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய. இரண்டாவது, வஅலா வாலிதைய, என்ற வாப்பா உம்மாக்கு செய்த நியமத்துக்கு நன்றி செலுத்தவையா அல்லாஹ். வஅலா சொல்லுங்க, வஅலா வாலிதையன என்ன? வாலிதையன என்ன? உம்மா வாப்பா. எங்கட உம்மா வாப்பாக்கு அல்லாஹ் நிஅமத் செய்ய போய்த்தானே அல்லாஹ் எங்களை பிறக்க வச்சான். சொல்லுவாங்க, இந்தியால பெரிய ஒரு ஹஸரத் ஒன்று இருந்தார். 8 வருஷம் ஓதி போட்டு அந்த மாணவன் செஞ்ச நன்றி என்ன தெரியுமா? ஹஸரத்துக்கு சூனியம் செஞ்சு விட்டார். ஹஸரத் கல்யாணம் முடிக்காம இருக்கு. எத்தனை வருஷம்? 8 வருஷம் ஓதி கொடுக்குறது லேசி இல்லை. அவன் பீலிருந்து கழுவோம், அவன் ஜுப்பாவை மாற்ற வைக்கணும். இப்போ இன்றைக்கு வீடியோலாம் வருது, முட்டுக்கால வச்சது, அது இது, இதை மட்டும் தான் எல்லாரும் பார்க்கறது. அவன் மூத்திரம் கூட ஹஸரத் கழுவிப்பார். அவன் நைட்டுக்கு மூத்திரத்தை பெஞ்சில் எழுப்பிட்டு போய்த்துருவான். அவனோட பெட்டை தூக்கணும், பாப்பா தூக்குறல்ல மதரசாக்கு போய். ஒருத்தனை தூங்காத்துக்கு முட்டுக்காலில் வச்சதுக்கு போட்டு எவ்வளோ வீடியோ. அவனுக்கு விளங்கின முட்டுக்கால் மட்டும்தான். அது முஸ்லீம் ஊர்ல எவ்வளோ பெரிய புத்திசாலி அறிப்பான். அவன் வீடியோ பண்ணி அனுப்புறேன்டா. இன்னைக்கு எத்தனை இடத்துல எவ்வளோ வேலை நடக்குது தெரியுமா? ஒரு முட்டுக்காலில் வச்சது எதற்கு? அவரை ஒரு பிள்ளைய 8 வருஷம் மதரசால வளர்த்தெடுக்கிறன்றது. அவன் சூவை குந்திரி போய்த்துருவான். அவனோட பாட்டில் போய் நின்றுவா, தொழுற இடத்துல சூ. யாரும் கழுகுறாங்க? வேலைக்காரன் மதரசால பிரின்சிபல் வரும், ஹஸரத் வருவார், எடுத்து அவனை கழுவி. இவனுக்கு அடிக்கலுமா சூ குந்தினு? சாப்பிடாம படுத்துருவான். எழுப்பாடி சாப்பாடை கொடுக்கணும். சின்ன பிள்ளைகள் தானே, நோம்புடிக்க சஹருக்கு எழுப்பாட்டோம், இஃப்தாரை செஞ்சு கொடுக்கணும். கோக்கி வராமூட்டா மதரசால யார் சமைக்கிற? ஹஸரத் தானே சமைக்கிறது. கோக்கி வராமூட்டா சாப்பாடு செஞ்சு கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும். இது எல்லாத்தையும் மறைச்சு போட்டு ஒன்றே ஒன்று அவனை முட்டுக்காலில் வச்சதுக்கு என்ன? போ, மதரசா சரியில்லை, ஹஸரத் சரியில்லை. அதானே சொன்னேன், எவ்வளோ நன்றி கெட்ட சமூகம் என்றா. 8 வருஷம் ஓதி கொடுத்த ஹஸரத்துக்கு என்ன செஞ்சு விட்டான்? கடைசியில் ஹஸரத் கல்யாணம் முடிக்கல, மௌத்தாயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இது. கவனமா இருக்கும்.
அதான் நன்றி உள்ள தேவை. அல்லாஹ் இடத்துல கேட்கணும். பாருங்க, அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹ். யா அல்லாஹ், நீ பொருந்தி கொள்ளக்கூடிய சாலிஹான அமல் செய்யற பாக்கியத்தை தான். 40 தாண்டிட்டமே. இப்ப 40 தாண்டினாலும் அமல் செய்யலண்டா, நீ பொருந்தோடும். பொருந்தக்கூடிய சாலிஹான அமல் செய்யற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அடுத்தது, ஓ அஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி. யா அல்லாஹ், என்னுடைய துர்ரியாவை சீராக்கு. துர்ரியாண்டா யாரு? துர்ரியாண்டா என்ன? என்னோட புள்ள, பேர புள்ள. அதை சீராக்கி யா அல்லாஹ். ஓ அஸ்லிஹ் லீ துர்ரியதி. நீங்க உலகத்துல யார வளர்த்தாலும் உங்களோட புள்ள வளர்க்கிற மாதிரி வராது. ஏன்? அவன் தானே கபரடிய வரணும். அவன் தானே கபரடிய வரணும். அவன் தானே வாப்பாவை தேடி வரணும். கபுர கூட்டாளி வருவார், ஒரு நாளைக்கு வருவார், 2 நாளைக்கு வருவார், எந்த நாளும் வருவாரா? அதான் சொல்லுவாங்க, பிள்ளையோட அழகா வளர்க்கணும். அடுத்தது மருமகன். மருமான் எடுக்கோல பார்த்து எடுத்துக்கணும். மருமான கபுரடிய வார மருமான் எடுத்துக்கணும். எப்படி மருமான் எடுத்துக்கணும்? கபுரடிய கொஞ்சம் வரணுமே. உங்களுக்கு பொம்பளை பிள்ளை மட்டும்தான். யார் வார கபுரடிய தேடி வாரவங்க. வாஸ்லி ஹலி துர்ரியதி. ஏன்னா ஷூவை கலத்தையெல்லாம் மாமா கிட்ட கபுரடிய வந்து அதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம். நீ மண்ணை தூக்கி தள்ள போட்டுட்டீங்க, தேவையில்லாத ஒரு மருமான் எடுத்துட்டீங்க. எனக்கு எல்லாம் துவா கேட்கல மாமாக்கு. துவா கேட்கலாத பிள்ளைய வளர்க்காதீங்க, விட்டு போட்டு வேலையை பாரு. சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்படி ஒரு பிள்ளைய ஒன்று எடுத்து வளங்க. உங்களுக்கு துவா கேட்கிற பிள்ளை எடுத்து என்ன, வாஸ்லிஹ் லீ துர்ரியதி. யா அல்லாஹ், என்ன துர்ரியாவை சீராக்கி. யா அல்லாஹ், என் பிச்சலம். எனக்கு ஹஸ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தை அடைஞ்சிட்டாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாங்க, பிள்ளைகளே, நான் மௌத்தா போறேன், என்ன செய்வீங்க? நான் மௌத்தானா என்னை அடக்கிட்டு ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம் அளவுக்கு என்ற கபரடி இருந்து எனக்காக இஸ்திஃபார் செய். யாருக்கு சொல்லி கொடுக்காங்க? பிள்ளைகளுக்கு வசிய செய்யறார். ஏனண்டா என்னை அடக்கிட்டு எல்லாரும் வந்துருவாங்க, யாரும் இல்லை, நீங்க தான் இருக்கீங்க. எனக்கு பிள்ளைகளும் என்ன செஞ்சு அதே மாதிரி வாப்பாவை அடக்கிட்டு ஒரு ஒட்டகம் அறுத்து பங்குற நேரம். எவ்வளவு நேரம் பிடிக்கும் ஒட்டகம் அறுத்து பங்குறது? அரை மணி தியாலம், 1 மணி தியாலம், எப்படி 2-3 மணி தியாலம் பிடிக்கும். ஏன்? இன்றைக்கு இருக்க ஒரு பைத்தியம் உண்டு. கோப்பி குடிக்கணும், வாராக்களை கவனிக்கணும். பாவம் கபூர்ல உள்ள வாரவங்களை கவனிக்கணுமே. ஜூஸ் கொடுக்கணும். ஜூஸ் கோப்பி எங்கேயா போய் குடிக்கட்டும், விடுங்க. வாப்பாட கபூரடி எறிங்க, எம்மாட கபூரடி எறிங்க. 2 மணித்தியாலம் உட்காருங்க, கபரை சுத்தி இருந்து இஸ்திஃபார் செய். உங்களை வளர்த்ததுக்கு, பார்த்ததுக்கு, பெத்ததுக்கு. அப்படிப்பட்ட பிள்ளை உங்கள்கிட்ட இல்லைண்டா நீங்க துர்ப்பாக்கிய சார். உங்களுக்கு இஸ்திஃபார் செய்யறது ஒரு பிள்ளை இல்லை. நீங்க மௌத்தான் அன்றைக்கு நல்ல ஜொலி பண்றான், அப்ப உங்களுக்கு பிள்ளை இல்லை அவன். வாழ்க்கையில செய்த சாதனையில ஒன்றுதான் சகோதரர்களே, எங்களை இஸ்திக்ஃபார் செய்யற பிள்ளைய வளர்த்து வச்சுட்டு போகும். எவ்வளவு நேரம்? 2 மணித்தியால் இருக்கட்டும், கபூர் அடிய 3 மணித்தியால் இருக்கட்டும், இஸ்திக்ஃபார் செய்யும். முக்கியமான துவா இது. வஅஸ்லிஹ் லீ ஃபீ துர்ரியதி. யா அல்லாஹ், என் துர்ரியாவை, என் பிச்சலத்தை, என் பிள்ளைகளை சீராக்கி. யா அல்லாஹ், இன்னி துபுது இலைக்க. யா அல்லாஹ், உன்னை நான் தௌபா செய்கிறேன். வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், நான் முஸ்லீம்கள்ல ஒருவன். யா அல்லாஹ், நான் ஓதுவோமா இன்ஷா அல்லாஹ்? மிக முக்கியமான துவா இது. இதை பாடமாக்கி வச்சு ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் ஓதிட்டு வாங்க. ஓதுங்க. இந்த துவா சொல்லித்தாரேன் திரும்ப. ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய
وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين.